உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? உங்களுடைய தரவரிசை எண் என்ன? என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் என் குருசாமி. திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என் தரவரிசை எண் பார்த்தீங்கன்னா 901. க இன்னைக்கு நடந்த தட்டச்சேர்ப்ப கலந்தாய்வுல வந்து நானு கமர்ஷியல் டாக்ஸ்ன்னு சொல்லி வணிக வரித்துறை வந்து எடுத்திருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் வந்து பிஜி வித் பிஎட் படிச்சிருக்கேன். குரூப் 4ல வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை எடுத்திருக்கேன். எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? நானு 2019லேருந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பிரபலமான ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் தான் படிச்சேன். அப்புறம் ஓனா தான் வீட்ல இருந்து தான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். தமிழ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. இருந்தாலுமே தெரியாத கேள்விக்கு ரொம்ப நேரம் செலவிடாம, தெரிஞ்ச கேள்விக்கு முதல்ல பதில சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தெரியாத கேள்விக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு போட்டேன். அதாவது எக்ஸாம் டைம்ல முக்கியமா பேனிக் ஆவாம நம்ம வந்து பண்ணோம்னா, நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நான் வந்து 82 மார்க் போட்டிருந்தேன் தமிழ்ல. ஆமாங்க. மொத்தமா எத்தனை கேள்விகள் போட்டீங்க? மொத்தமா 150 கேள்விக்கு பதில் அளிச்சிருந்தேன். இப்ப நீங்க 2019லேருந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா படிக்கிறீங்களா? இல்ல ஒர்க் போயிட்டே படிச்சீங்களா? நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு தான் இருக்கேன். கிடைச்ச நேரத்த வந்து இப்போ படிப்பேன் நானு. மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 போல எந்திச்சு தான் படிப்பேன். அதேமாதிரி நைட்லேயும் 11:30, 12:00 வரையும் படிப்பேன். உங்களுடைய முதல் 2 முயற்சியில இப்ப 2019லேருந்து படிக்கிறீங்கன்னா 22, 24 அட்டெம்ப்ட்ல தோல்வி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? என்ன தவறு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய தோல்விக்கு மெயினான காரணம் வந்து நானு டெஸ்ட்டு சரியா போடாதனால தான் மெயினான காரணம். நெறைய படிப்பேன். ஆனா டெஸ்ட் போனோன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தெரியாத கேள்விய பார்த்த உடனே எக்ஸாம் டைம்ல வர மாரியே அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். 2, 3 டெஸ்ட்ல அந்த மாரி பயத்த நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்காகலாம் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம எவ்வளோ படிச்சாலும் சரி, எவ்வளோ மார்க் எடுக்கிறோன்றத விட அந்த டெஸ்ட்ட நம்ம கரெக்ட்டா நம்ம ஃபாலோ பண்றோமா, அந்த டெக்ஸ்ட்ட நம்ம எழுதுறோமான்றதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறது அப்படின்றது டிஃபிகல்ட் இல்லையா? தூங்குறதுக்கான நேரம் இப்ப நம்மளுக்கு வந்து ஒர்க் போறோம் அப்படின்னா, ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அதுக்கே செலவாயிடும். ஒரு 8 மணி நேரம் ஜாப்னால வர 2 மணி நேரம், 2 மணி நேரம் போயிடும். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு 5 மணி நேரம், இல்ல 8 மணி நேரமாவது தூங்கணும். அதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம படிக்க முடியும். எப்படி மேனேஜ் பண்ணிட்டு படிச்சீங்க? அதாவது நான் வந்து எப்பவுமே கையில ஒரு நோட்ஸ் மாரி வச்சிருப்பேன். இல்ல இன்னைக்கு என்ன படிக்கணுன்றத டிசைட் பண்ணிட்டு தான் வேலைக்கே போவேன். கிடைக்கிற 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கேப்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ வச்சு நான் படிக்கிறதோ, இல்ல ஒரு மெட்டீரியல் வச்சு படிக்கிறதோ, இல்ல புக்ஸ் வந்து எடுத்துட்டு போயிடுவேன் கையில. அந்த புக்ஸ வந்து மேக்ஸிமம் ஒரு டார்கெட் வச்சுப்பேன். இன்னைக்கு வேலைக்கு போம்போது நம்ம இத கவர் பண்ணிடணும் அப்படின்னு. அதுல ஒரு 50 to 60% அச்சீவ் பண்ணாலே அன்னைக்கு நான் ஓரளவுக்கு படிச்ச மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அத கன்டின்யூ பண்ணி வீட்ல வந்து மீதி இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நீங்களே இப்போ ஒரு பார்த்துருப்பீங்க இல்லையா? தமிழுக்கு வந்து நீங்க படிக்கிறப்ப ஆரம்பிக்கும்போது ஒரு சிலபஸ் இருந்திருக்கும். 22லயும் மாறுச்சு, 24லயும் மாறியிருக்கு. அப்ப தமிழ் எந்த மாரி நீங்க அடாப்ட் பண்ணி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. அதாவது தமிழ பொறுத்தவரைக்கும் இப்போ புது சிலபஸ்ன்றதுனால, நம்ம ஸ்கூல் புக்ஸையும் ப்ளஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதையும் மெயினா ஃபோக்கஸா தெரியாத கொஸ்டின்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டியோட, அந்த ப்ரெஷர ஹேண்டில் பண்ணிட்டோம்னாவே தமிழ் கொஸ்டின் ஓரளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். 80, 85ன்றது நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் வந்துச்சு. இப்ப நீங்க பள்ளி பாட புத்தகங்கள் தாண்டி வேற எதுவும் சோர்ஸ் படிச்சீங்களா தமிழுக்கு? பள்ளி பாட புத்தகத்த தாண்டி நான் படிக்கல. ஆனா டெஸ்ட்டுக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ வந்து அதாவது அவுட் ஆஃப் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நெறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். மேக்ஸ் எந்த மாரி படிச்சீங்கண்ணா? மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நானு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி கால்ஃபர்க்கே வந்து படிச்சத வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மேக்ஸ வந்து திருப்பி திருப்பி போட்டு பார்ப்பேன். இன்கேஸ் நான் டெஸ்ட்ல டெஸ்ட்ல நான் பிராக்டிஸ் பண்ணும்போது என்னால டிஃபிகல்ட்டியா இருக்க மேக்ஸ வந்து கூடுதல் கவனம் எடுத்து படிப்பேன். அதே மாரி எனக்கு என்னுடைய வீக்னஸ்ன்ற ஒரு சில ஏரியாஸ்லாம் இருக்கு மேக்ஸ்ல. அதுக்கு வந்து கூடுதல் கவனம் எடுத்து படிப்பேன் சார். ஜிஎஸ்ல 6 யூனிட்ஸ் இருக்கு. எதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் குடுத்து படிச்சீங்க? ஏதாவது ஒமிட் பண்ணீங்களா? எந்த மாரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. அதாவது நான் ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் சயின்ஸ கொஞ்சம் மாடரேட்டா தான் படிச்சேன். இன்னும் சொல்லப்போனா டெஸ்ட்ல வர கொஸ்டின்ஸ் தான் நல்லா பார்ப்பேன். ஒரு சில எங்க இன்ஸ்டிடியூட்லயும் சரி, நெறைய யூடியூப்லயும் சரி, ஒரு சில டாபிக்க வந்து நல்லா படிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த டாபிக் மாரி தான் படிப்பேன். எடுத்துக்காட்டு பயாலஜி அந்த மாரி இதெல்லாம் அத மட்டும் தான் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கேன். சயின்ஸ்ல. பாலிட்டி எந்த மாரி படிச்சீங்க? பாலிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 11த், 12த் பாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அத தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சேன். இருந்தாலும் அத படிச்சுட்டு அப்புறம் லோயர் கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணேன் சார். இப்ப அந்த யூனிட் 5, யூனிட் 6 இருக்கு இல்லையா? எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமாக வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி படிச்சீங்க? அதாவது யூனிட் 5, யூனிட் 6 எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹையஸ்ட்
11th 12th அந்த கான்செப்ட் ஓரியன்டடா இருக்க, அதாவது சிலபஸ்ல கவர் ஆகுற அந்த டாபிக்லாம் முதல்ல நான் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லோயர் கிளாஸ் இன்னும் டெப்த்தா படிக்க ஆரம்பிச்சு நல்லா படிச்சேன் சார். இப்ப அவுட் சோர்ஸ் புக்ஸ் எதுவும் படிச்சீங்களா ஜிஎஸ்க்கு? ஜிஎஸ்க்கு வந்து அவுட் சோர்ஸ் புக்குன்னு படிக்கல. பாலிட்டிக்கு மட்டும் எங்க ஸ்டடி சென்டருடைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணேன். இப்போ உங்க குடும்பத்துல சப்போர்ட் பண்ணாங்களா? அப்பா, அம்மா எல்லாரும் படிக்கிறதுக்கு? இல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சேன் அப்படின்னு சொன்னீங்களா? அதனால கேட்குறேன். அதாவது நான் வந்து மேரிடு தான். என்னுடைய ஆமா. எங்க அம்மா, அப்பா வந்து அந்த அளவுக்கு அத பத்தி தெரியாது. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறனால, அவங்களுக்கு இத பத்தி ஒரு பெருசா இத பத்தி அவங்க பாதர் பண்ணல. என் ஒய்ஃப் தான் ஃபுல் டைம் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து நைட்ல படிக்கிறதா இருக்கட்டும், காலையில எந்திச்சு படிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சி படிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேட்ஜ், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இந்த சமூகத்த நீங்க பார்க்குற விதம் இதெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. ஆக்சுவலா அந்த டிஎன்பிசில வந்து நம்ம இது ஸ்டடீஸ தாண்டி என்டையரா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பேஸ்டா இருக்க எல்லா புக்ஸுமே வந்து நம்ம படிக்கிறனால நெறைய நாலேட்ஜ் வந்து கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம 4 பேர்ட்ட பேசுறனா கூட, அவங்க எந்த ஒரு டாபிக் சொன்னாலும் அத பத்தி நமக்கு வந்து சொல்ற அளவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும், ஒரு 10 பேருக்கு முன்னாடி கூட்டு போய் நிறுத்துனா கூட, நம்மளால அந்த பேசுறன்றது அந்த கான்ஃபிடென்ட்டும் வளரும். அதே மாரி இந்த படிக்கும்போது ரொம்ப அந்த பொறுமைன்றத நெறைய கத்துக்குறோம். நெறைய தோல்விகள சந்திச்சு அந்த பொறுமைன்றது நெறைய நமக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு படிக்கிறப்ப? மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் அதாவது ஒர்க்குன்னு போயிட்டாவே மொபைல் எனக்கு மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பார்க்குற மாரி தான் இருக்கும். அப்போ அந்த வாட்ஸ்அப்பையும் பார்த்துக்கிட்டு, நம்ம இந்த இதையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கும். இருந்தாலுமே நானு மேக்ஸிமம் நம்மளால படிக்க முடியாத டைம்ல எங்கேயாவது படிக்கவே முடியலன்னா கூட, அந்த மொபைல் வந்து நமக்கு வந்து யூடியூப்ல ஒரு லெசன பாலிட்டி லெசன பார்க்குறதோ, இல்ல எக்கனாமிக்ஸ்ல ஒரு லெசன பார்க்குறதோ, அந்த மாரி ஒரு வீடியோவ நம்ம ப்ளே பண்ணி விட்டுட்டு, அந்த ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டு, அத ரீகால் பண்ணி மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ன்றது எனக்கு ம மோஸ்ட்லி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் ஆகல மொபைல்னால. இப்ப படிக்கிற காலகட்டங்கள்ல செல்ஃப் டவுன் ஆனா எப்படி உங்கள மோட்டிவேட் பண்ணிப்பீங்கண்ணா? செல்ஃப் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் தான் செல்ஃப் மோட்டிவேஷன் சார். நெறைய எனக்கு இது மட்டும் இல்ல, இது எக்ஸாம்ன்றது மட்டும் இல்ல, பர்சனலாவே நெறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஹெல்த் இஷ்யூஸு. ஆரம்பத்தில நான் படிக்க ஆரம்பிக்கும்போதெல்லாம் ஹெல்த்ல நெறைய வந்து ஆப்ரேஷன் பண்ற அளவுக்குலாம் போயி, அது ஃபெயிலியர் ஆயி, அதுலேருந்து மீண்டு வந்து, இப்ப இன்னைக்கு இங்க இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா, என்ன நானே தான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். இது மட்டும் இல்ல, YouTubeல நெறைய அச்சீவர்ஸ் பார்ப்பேன். நெறைய YouTube சேனல்ஸ் இந்த மாரி பேட்டிங்கள்லாம் பார்ப்பேன். அவங்களுடைய கருத்துக்கள கேட்பேன். அது மூலியமா வந்து என்ன மோட்டிவேட் இப்போ உங்களுக்கு இப்போ ஒர்க் பண்ற பர்சன்னாலே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இப்ப நீங்க தான் வீட்ல ஃபினான்ஷியலா நீங்க தான் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அந்த வேலை இருக்கும். இந்த மாரியான மைண்ட்ல தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அடுத்த மாசம் நம்ம இத பண்ணணும். இந்த வேலைய முடிக்கணும். அந்த மாரி நெறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதையும் மேனேஜ் பண்ணி எப்படி படிச்சீங்க? ஆ. எனக்கு வந்து ஒர்க்ல பார்த்தீங்கன்னா, எங்க ஸ்டாஃபு, எங்க ஹையர் ஆஃபீசர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே அவங்க வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு எதனா ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட, அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி, "நீங்க படிங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களால முடியும்னு" நெறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஒர்க்க பொறுத்தவரைக்கும், மேக்ஸிமம் அந்தந்த ஒர்க்க வந்து ஸ்பீடா பண்றதுல வந்து நானு கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் ஜேர்னி அன்னைக்கு வந்து கனவு நனவான மாரி ஒரு ஃபீலிங். ஆனா இதோட நிறுத்தக்கூடாது. இதுக்கப்புறமும் படிக்கணும். நானு பிஎட் படிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் டிஆர்பிக்கு படிக்கணும். நல்ல ஒரு போஸ்ட் போணும். ஒரு கிரீன் இங்க்ல சைன் பண்ணணுன்ற ஒரு இதான் என் ஆசை. இந்த ஜேர்னில யாருக்கு நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறீங்க நீங்க? முதல்ல என் ஒய்ஃப்‌க்கு, அப்புறம் காடுக்கு, அப்புறம் சுத்தி இருந்த எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு. டீமோட்டிவேஷன்ன்றது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். சுத்தி இருக்கிறவங்களே கூட நம்மள பேச தான் செய்வாங்க. நெறைய டீமோட்டிவேட் பண்ணியிருக்கோம். அதில கான்சன்ட்ரேட் பண்ணாம மோட்டிவேட் பண்றதுக்கும் எனக்கு ஆளுங்க இருந்தாங்க. ஒரு 2, 3 பேரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா கூட நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இல்ல எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடலாம்னு நெனைச்சிருக்கீங்களா இத டிஎன்பிஎஸ்சிய? எனக்கு அந்த அவசியமே வந்தது கிடையாது. ஏன்னா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு வந்து இத விட்டுட்டு போணுன்ற ஒரு இதே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜாப் வேணும்னு தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா படிக்க இந்த தமிழ்லாம் சொல்லணும்னா, படிக்க அவ்வளோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கா அந்த வரலாறுலாம் படிக்கும்போது, இப்படிலாம் நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, இந்த மாரிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அது ஒரு ஆர்வமா தான் ஆயிருச்சு. படிக்க வந்து அதனால நமக்கு கிடைக்கிற அந்த நாலேட்ஜ், சொசைட்டில நம்ம பார்க்குற பார்வைலாம் எல்லாமே பார்க்கும்போது, அது ஒரு ஆர்வமா தான் இருந்தது சார். ரொம்ப நன்றி. நல்லா பேசுனீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சார்.